ஆண்டவர் பல நேரத்துல வாக்குத்தத்தத்தை வாங்கின பிறகு நம்மை அமைதியாக்குவார். ஏன் அமைதியாக்குறார்? இந்த கர்த்தர் அனுமதிக்கிற மௌனம் என்பதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? கர்த்தர் பேச விடவே மாட்டேங்கிறார். நாவை பிடிச்சு இழுத்து வச்சிருக்கிறார். நாவின் கட்டுகள் கட்டி வச்சிருக்கிறார். இந்த அமைதியின் காலம் தேவன் அனுமதிக்கிறது. ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை சைலண்ட் ஆக்குறாருன்னா அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி நம்ம கிட்ட இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. தேவ சமூகத்திலிருந்து நாம பேசுற சில காரியங்கள் ஆண்டவர் பிடிக்கல, சைலண்ட் ஆக்கிட்டார். உன்னை மௌனமாக்குவார். அந்த நேரத்துல உன் நிலைமையை புரிந்த சில நபர்களோடு டிவைன் கனெக்ஷனை கர்த்தர் தருவார். சிலரை கர்த்தர் தூரப்படுத்துவார், சிலரை கர்த்தர் கொண்டு வருவார். வேளை வரும், உன் நாவின் கட்டு அவிழ்க்கப்படும். தேவன் ஒருத்தங்களை அமைதியாக்கிட்டு திரும்ப பேச வைக்கும் போது அவங்க பேச துவங்குறதே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு தான் பேசுவாங்க. கர்த்தர் மௌனமா இருக்க வைக்கிறார், கர்த்தர் பேச வைப்பார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாயில கர்த்தர் எதை விரும்புறாரோ அது மட்டும்தான் என்கிட்ட வெளிப்படும். நம்மளே கேட்டுறோம் ஆண்டவர்கிட்ட, என் வாய்க்கு காவல்